இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே ஆடிகள் பட்டான். என்னை உயர்த்த தன்னை தாட்டினான். என்னை உயர்த்த தன்னை தாட்டினான். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவாம். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. Praise the Lord. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. Thank you Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே. அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தீ. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தீ. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதிப்பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்க
துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். எல்லாரும் சொல்லாமா? நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம். ஆண்டவரே, இந்த நேரத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களோ வந்து சேர்ந்தீர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டாக தான் வந்திருக்கீங்க, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே பரலோகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை இங்கே அழகாக இங்கே சொல்லியிருக்கு. நீங்கள் யாருன்னா நீங்களும் நானும் தான். நீங்களோ வந்து சேர்ந்தீர்கள். எங்கே வந்து சேர்ந்துருக்குறோமா? இங்கே வரிசையாக சில காரியங்களை சொல்லியிருக்கு. சியோன் மலை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு. சியோன் மலை உலகத்திலே கிடையாது, இது பரலோகத்தில் தான் இருக்குது. அடுத்தது ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம், இதுவும் இங்கே கிடையாது. இங்கே இருக்கிறது எருசலேம் மட்டும்தான். இது ஜீவனுள்ள தேவனுடைய நகரம். மூன்றாவது, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள் சர்வ சங்கமாகிய சபை. இது என்னன்னா, இயேசுதான் மரித்தோரிலிருந்து முதற் பேரானவர். அவர் மூலமே வருகிற சபையை குறிக்கிறது. அடுத்தபடியாக யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவன், இவர் எங்கே இருக்காருன்னா பரலோகத்தில் தான் இருக்கார். அடுத்தது பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள், இது யாருன்னா நமக்கு முன்பாக மரித்து போயிட்டு தேவனுக்குள் நித்திரை அடைந்தவர்களை குறித்து சொல்லுகிறது. அடுத்தது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு. அடுத்தது ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இதில் நான் குறிப்பாக பேச போகிறது என்னென்னா, தெளிக்கப்படும் இரத்தம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தெளிக்கப்படும் இரத்தம். இங்கிலீஷில் நல்லா போட்டிருக்கு, blood of sprinkling அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ரத்தம் தெளிக்கப்படுதலை குறித்து இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறது. இங்கே 3 விதமான குரூப் இருக்குது பாருங்கள். முதல்ல எந்த இடம், ரெண்டாவது யார் கூட நம்ம இருக்க போகிறோம், மூணாவது அங்கே யார் இருக்க போகிறா, யாரை போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ண போகிறோம். முதல்ல இருக்கிறது எந்த இடம், இது பரலோகத்தில் இருக்கிற இடத்த சொல்லியாச்சு. ரெண்டாவது நம்ம யார் கூட இருக்க போகிறோம், தேவ தூதர்கள்லாம் இருக்க போகிறாங்க நம்ம கூட, அதோடு நிறைய பேர் நம்ம கூட இருக்க போகிறாங்க. மூன்றாவது நாம் போயிட்டு ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம். அவர் யாருன்னா புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு. அது மாத்திரமல்ல, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தம். இங்கே பரலோகத்தில்
நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பரலோகத்தில் பிதாவானவர் இருப்பார், குமாரானவர் இருப்பார், அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தெளிக்கப்படும் ரத்தம் அப்படின்ற ஒன்று வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயமாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே பிதாவான தேவனை குறித்தும் எழுதியிருக்கு, குமாரனாக இயேசு கிறிஸ்துவ குறித்தும் எழுதியிருக்கு. அது கூட சேர்ந்து தெளிக்கப்படும் ரத்தம் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல ரொம்ப குறிப்பாக, அதாவது கடைசியாக சொல்லியிருக்கு. அங்கே தான் நாம் போய் சேர்ந்துருக்கோமா. அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்பது யாருக்காக எழுதப்பட்டது, எதனால் எழுதப்பட்டது, அது எப்பேற்பட்ட காரியங்களை அதற்குள்ளாக கொண்டு இருக்கிறது அப்படின்ற காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இது எல்லாத்தையும் சொன்னதுக்கான ரீசனும் நமக்கு புரியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா, அப்போ தான் ரீசெண்டாக கிறிஸ்டியன்ஸாக மாறினவங்களுக்காக எழுதப்பட்டது. யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா, அப்போ தான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஒரு 30 வருஷம் இருக்கும். கிபி 60ஆம் நூற்றாண்டில் தான் 60 தான் எழுதியிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஜனங்கள் எல்லாரும் யூத மதத்தை ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருந்தாங்க. யூத மதம் தான் எல்லாத்துக்கும் மேலானது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இதில் அவங்களுக்கு பயங்கர கொஸ்டின் வந்துருச்சு. அது எப்படி இவர் வழியாக இருக்க முடியும், இவர் எப்படி சத்தியமாக இருக்க முடியும், இவர் எப்படி ஜீவனாக இருக்க முடியும்? ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் தான். நியாயப்பிரமாணம் நேரடியாக ஆண்டவரிடத்துலேருந்து வந்தது உண்மைதான். ஆனால் இயேசு சொன்னோடனே அவங்களுக்கு நல்ல குழப்பம் வந்துருச்சு பாருங்கள். அப்போது அப்படிப்பட்ட மக்களுக்காக எழுதப்பட்டது தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நிறைய முக்கியமான பெட்டர் திங்ஸை பற்றி பேசியிருக்கோம். அதாவது மேலான சத்தியங்கள் என்னென்னா, நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கிருபை மேலானது என்று எபிரேய நிருபத்தில் அதிகமாக எழுதியிருக்கோம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, நீ அதை செய்யக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது, நீ பலிகளை செலுத்தணும், நீ சமாதான பலியை செலுத்தணும், குற்ற நிவாரண பலியை செலுத்தணும், இப்படிப்பட்ட பலிகள் எல்லாத்தையும் செலுத்தணும். ஆனால் புதிய ஏற்பாடு இயேசு வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆண்டவர் தலைகீழாக மாற்றுகிறார். அதெல்லாம் தேவையில்லைன்னு அதுக்காக சொல்ல, ஆனால் அது கூட சேர்ந்து எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு பெரியவராக இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல எபிரேயர் நிருபம் காட்டுகிறது. அடுத்தபடியாக இரண்டாவது காரியம், இயேசு யாருக்கெல்லாம் பெரியவராக இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிறார் என்பதை இந்த நிருபம் காட்டுகிறது. என்ன சொல்லுதுன்னா, இயேசு எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் மேலானவர், இயேசு தேவ தூதர்களை காட்டிலும் உயர்ந்தவர், இயேசு மோசேவை காட்டிலும் மகிமைக்குரியவர், இயேசுவானவர் அவருடைய பலிகள் எல்லாவற்றிலும் மேலான பலியாக இருக்கிறது, இயேசுவானவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார், இயேசுவானவர் விசுவாசத்தை குறித்து நமக்கு போதிக்கிறார், இயேசுவானவர் பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் பழைய ஏற்பாட்டிலேருந்து அப்படியே மாற்றி இந்த இடத்துல நமக்கு இயேசு எல்லா காரியத்தோட மேலானவர் என்பதை இந்த இடத்துல நமக்கு காட்டுகிறது. எப்படின்னா, இயேசு எப்படி தேவதூதர்களை காட்டிலும் மேலானவராக இருந்தார் அப்படின்னா, தேவதூதர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சுடரொளி பட்டயமாக இருந்தார்கள், வீசுகிற சுடரொளி பட்டயமாக இருந்தார்கள். ஒரு தேவதூதர் வந்தால் போதும், எல்லாமே லட்சக்கணக்கான பேரை சாகடிக்க முடியும். ஆனால் அவர்கள் எல்லாரும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா என்று எபிரேய நிருபத்தில் சொல்லியிருக்கிறது. எதன் மூலமாக? அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது. அடுத்தது, மோசே எல்லாவற்றை காட்டிலும் மேலானவராக இருந்தார் யூதர்களுக்கு. அதனால தான் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, நீ மோசேயிலும் பெரியவரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மோசே அவர்களுக்கு மிகப்பெரிய மனுஷனாக இருந்தார். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, மோசேயை காட்டிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது எதன் மூலமாக இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராக இருந்தார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, விடை இருக்குது. மூன்றாவது, இவர் உடன்படிக்கை என்ற ஒன்றை காட்டிலும் புது உடன்படிக்கை என்ற ஒன்றை நமக்கு தரார். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அப்புறமா டைம் வந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான்காவதாக, இவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க, ஆனால் இவரோ நமக்கு மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இவர் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்படி யாருமே வரல இது வரைக்கும். ஆரோன் அப்படி வரல, வேற எந்த ஆசாரியரும் அப்படி வரல. ஆனால் இவரோ மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராய் வந்தவர் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தபடியாக, உலக பிரகாரமான பரிசுத்த ஸ்தலத்தை காட்டிலும் இவரே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வந்தவராக இருக்கிறார். இவர் பரிசுத்த ஸ்தலங்களை காட்டிலும் மேன்மையானவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை தான் இந்த நிருபம் நமக்கு சொல்லுது. அடுத்தது, பலிகளை காட்டிலும் இவர் மேலான பலியை தந்தார் நமக்கு. எதன் மூலமாய்? தம்முடைய ஒரே தரம் அவர் பிரவேசித்ததன் மூலமாக நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணின பலியை நமக்கு அவர் தந்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் சொல்கிறதால தான் இயேசுவானவர் எப்படி மேலானவர் என்பதை எபிரேயர் நிருபம் நமக்கு இங்கு காட்டுகிறது.
இவர் பரலோகத்தில் அதிகம் மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 8 காரியம் சொல்லியிருக்கு. இந்த 8 காரியத்தை திரும்ப நாம் எல்லாருமே இந்த இடத்த அப்படியே திருப்பிக்கோங்க. முதல் காரியம் சீயோன் மலை. இரண்டாவது காரியம் நமக்கு பரம எருசலேம், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் என்ற காரியத்தை இங்கே சொல்லியிருக்கு. அடுத்து தேவ தூதர்கள், இதெல்லாமே ஒரு பக்கம். அடுத்தது பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. அடுத்தது யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன், எல்லாரையும் ஒரு நாள் நியாயம் தீர்க்க போறாரு. அவனவனுக்குரிய கிரியைகளின் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அதையும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, இதையும் செய்ய போறார். அடுத்தது பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். அடுத்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு, கடைசி ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம். ஆபேலுடைய ரத்தம் பேசிச்சு, அதை பார்க்கலாம் நன்மையான காரியங்களை பேசுகிற ரத்தம் இந்த தெளிக்கப்படும் ரத்தம். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், தெளிக்கப்படும் ரத்தம், தெளிக்கப்படும் ரத்தம். ஏன்னா இந்த ரத்தம் நமக்கு 4 காரியங்களை சொல்லுது. இதற்கு இணையாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். இந்த இடத்துலையும் பாருங்க, பேதுருவானவர் இந்த நிருபத்தை எழுதும்போது இவரும் யூதர்களுக்கு தான் எழுதுறாரு. அங்கேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதானமாக வைக்கிறார். அப்போ ரத்தம் தெளிக்கப்படுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது பாருங்க. ரத்தம் தெளிக்கப்படுதல் நமக்கு என்னென்ன காரியத்தை நமக்கு தருது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் நமக்கு இதற்கான பல ஆதாரங்கள் இருக்குது. அதில் முதலாவதாக ரத்தம் தெளிக்கப்படுதல் என்பது உடன்படிக்கையின் துவக்கமாக இருக்கிறது. ரத்தம் தெளிக்கப்படுதல் உடன்படிக்கையின் துவக்கமாக இருக்கிறது. 2வது, ரத்தம் தெளிக்கப்படுதல் சுத்திகரிப்பின் அடையாளமாக இருக்கிறது. ரத்தம் தெளிக்கப்படுதல் சுத்திகரிப்பின் அடையாளமாக இருக்கிறது. 3வது, ரத்தம் தெளிக்கப்படுதல் பரிசுத்தப்படுத்துவதின் அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்தப்படுத்துவதின் அடையாளம். 4வது, ரத்தம் தெளிக்கப்படுதல் பாவ நிவர்த்தி, அதை நமக்கு செஞ்சு தருது. இது எல்லாத்தையும் நமக்கு ஒரே ஆள் செஞ்சு முடிச்சிட்டார். பழைய ஏற்பாட்டின் காலங்களில் பலவிதமான சடங்குகள், பலவிதமான முறைகள், பலவிதமான காரியங்களை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் இயேசு மாற்றி ஒரே ஒரு தரம் மரித்ததினாலே எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்து விட்டார். இங்கே பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது நமக்கு தெரியும். பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம். பாவம் செய்கிற எல்லாருமே எங்கே போகணும்னா மரணம் தான். பாவத்தின் மூலமாக தான் மரணம் இந்த உலகத்துக்குள்ளேயே வந்தது. இது எல்லாத்தையும் மாற்றி போட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேலே இருந்த பாவத்தை எல்லாம், நம்ம மேலே இருந்த சாபத்தை எல்லாம், மீறுதல்களை எல்லாம், துக்கங்களை எல்லாம், நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டு அவர் நமக்காக பலியாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இதை தான் ஆண்டவர் நமக்கு செய்த மிகப்பெரிய காரியம். இப்போ முதலாவது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல காண்பிக்க விரும்புகிறேன். ரத்தம் தெளிக்கப்படுதல் உடன்படிக்கையின் துவக்கமாக இருக்கிறது. எப்படி? இனிஷியேஷன் இன்டு த கவனன்ட் ஆஃப் காட் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 24 பக்கம் 100 இருக்கும் பழைய ஏற்பாட்டில். அங்கே 8வது வசனம். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து, கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து, கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம். உடன்படிக்கையின் இரத்தம், இது உடன்படிக்கையின் இரத்தத்துக்கான அடையாளம். அப்போ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 19ஆம் அதிகாரத்திலே ஸ்டார்ட் ஆகிருது. ஆண்டவர் வந்து சீனாய் மலையில் மோசே கிட்ட சொல்கிறார். சீனாய் மலையில் காரிருள், அந்த இடத்துல காரிருள் நடுவிலேருந்து ஆண்டவர் பேசுகிறாரு. ஜனங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க? அவர் எங்ககிட்ட பேச வேணான்னு சொல்லுங்கள், நீங்கள் எனக்காக பேசுங்க. ஜனங்கள் அவ்வளோ பயந்துட்டாங்க. அங்கே ட்ரம்பட் சவுண்டு கேட்குது. அந்த சத்தத்துலேருந்து ஆண்டவர் ஜனங்களோட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் பேச்சை கேட்டு பயப்படுறாங்க. வேணா 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம்.
கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அதுக்கு முன்பதாக 17வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியாய் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. ஒரு மலை அதிர்ந்தால் எப்படி இருக்கும்? ஜாலியாக இருப்போமா? போன வாரத்தில் தான் ஒரு எர்த்குவேக் வந்தது. ஒரு பில்டிங் அப்படியே தரையோட தரையாக போயிடுச்சு. பூமி அதிர்ந்தா இதோட பெரிய காரியமும் நடக்கும். அங்கே சின்ன எர்த்குவேக் தான் நடந்தது. பூமி அதிர்ந்ததுன்னா மொத்தமும் போயிடும். இந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வர்றதை பார்த்து பூமி அதிர்ந்தது. அவர் பேசினார்னா அவரோட சத்தம் மகா பெரிய சத்தமாக இருந்தது. அதனால் ஜனங்கள் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அவர் எங்களுக்கு பேச தேவையில்ல, பேச வேணாம், ஏன்னா பேசினாக்கா நாங்கள் செத்து போயிடுவோம். இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டின் காலம் இப்படி தான். கர்த்தரிடத்தில் யாருமே அணுக முடியாது. கர்த்தரை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியனே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் கூடாரத்தை நெருங்கிட முடியாது. சர்ச்சை அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் போய் பார்த்துட முடியாது. ஆனால் இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மாத்துறாரு. அதனால தான் அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நாம் எல்லாருமே ரொம்ப எளிதாக சர்ச்சுக்கு வந்துடுறோம். ரொம்ப ஈஸியாக இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துடுறோம். ரொம்ப ஈஸியாக ஆண்டவரை பார்த்து இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் பழைய காலத்தில் ஆண்டவரோட பேரை கூட யாராலும் சொல்ல முடியாது. மோசே கேட்குறாரு, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். பேரையே சொல்ல பாருங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஸ்லாக்கி என்ன தெரியுமா? நம்ம எவ்வளோ பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு என்ற ஒரு நாமத்தின் மூலமாக அவருடைய கிருபாசன தண்டையில் நமக்கு வருகிற ஸ்லாக்கியத்தை அவர் தந்திருக்கிறார். இதுதான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு என்பதின் அர்த்தம். வேணா இதை ஒரு இயேசுவே சொன்னதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். லூக்கா 22:20 வசனம். லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். புதிய உடன்படிக்கை. இதை வேற யாரும் சொல்ல, இயேசுவே சொல்றாரு பாருங்க. இந்த பாத்திரம், அந்த பாத்திரம் என்னது? அதான் அவரோட ரத்தம். அவர் ரத்தத்தை குறித்து இயேசுவே சொல்கிறார், இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற. எது சிந்தப்பட்டது? இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இயேசுவின் ரத்தம் தான் அவருடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த புதிய உடன்படிக்கை அப்படின்னா என்ன? இதுதான். பழைய உடன்படிக்கை என்பது கடவுளிடம் யாருமே நெருங்க முடியாது. ஒரு டைமும் நீங்கள் ஆண்டவரை நெருங்கணும்னா நீங்கள் ஒரு காளை, ஆட்டுக்கடா, இது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போகணும் பாருங்க. கொண்டு போயிட்டு பிரதான ஆசாரியன்கிட்ட கொடுத்து, இல்லை ஆசாரியன்கிட்ட கொடுத்து, அதை உங்களுக்கு பாவ நிவாரண பலியாக செலுத்தி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகணும். ஆனால் இன்னைக்கு அவருடைய ரத்தத்தை சிந்தி அவரே பலியாக தந்து நம்மை ரட்சித்து கொண்டாரு. இதுவே புது உடன்படிக்கை. இனிமேல் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல பாருங்க. எந்த ஆசாரியன்கிட்டையும் போக தேவையில்ல, யாரை தேடியும் ஓட தேவையில்ல, எங்கேயுமே போயிட்டு உங்கள் பாவ நிவாரணத்துக்கு நீங்கள் பலியை தேட தேவையில்ல, எங்கேயுமே போயிட்டு என்னை இவங்க ஏற்றுக்கொள்வாங்களான்னு சொல்ல தேவையில்ல. நீங்கள் ஒரு ஸ்டெப்பு அவரை நோக்கி திரும்ப பார்த்தீங்கன்னா போதும், அவர் 10 ஸ்டெப்பு ஓடி வந்து உங்களை அணைத்துக் கொள்வார். ஆமென். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்திங்களா? அண்ட் இயேசு பண்ணது என்னன்னா, எ சப்ஸ்டியூஷனரி சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு ஆதாமின் மூலமாக இந்த மனு வர்க்கமே பாவம் செய்தது என்று இருக்கிறது. ஆதாமின் மூலமாக எல்லாருமே பாவிகளாக மாற்றப்பட்டோம். ஒரே ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படியே கண்டினியூஸாக போகுது. ஒரே ஒரு மனுஷனின் கீழ்ப்படிதலினாலே நாம் அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறோம். யார் அந்த மனுஷன்? அவர் தான் இயேசு. அவர் என்ன பண்ணார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு சப்ஸ்டியூஷனரி சாக்ரிஃபைஸ், அதாவது நமக்கு பதிலாக
அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நமக்கு பதிலாக துக்கங்களை சுமந்தார். நமக்கு பதிலாக இரத்தத்தையே சிந்தினார். நமக்கு பதிலாக அடிக்கப்பட்டார். நமக்கு பதிலாக அவரை காரி துப்புனாங்க. நமக்கு பதிலாக அவர் அவமானப்பட்டார். நமக்கு பதிலாக, இதெல்லாம் நமக்கு பதிலாக நமக்கு பதிலாக நமக்கு பதிலாக கடைசி என்ன பண்ணிட்டாரு? நமக்கு பதிலாக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலேயே அறையப்பட்டார். சிலுவையில் அறைந்தது மாத்திரமல்ல, அவருடைய ஜீவனையே கொடுத்துட்டார் பாருங்க. இதுதான் அவருடைய அன்புங்க. இயேசுவின் அன்பு விலையேற பெற்றது. இயேசுவின் அன்பு மகத்தானது. இதை யாருமே செய்யலை இது வரைக்கும். யாருமே இனிமேலும் செய்ய முடியாது. அவர் குற்றமில்லாத இரத்தமாக இருக்கிறார். அவர் மாசற்றவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை இன்னொருத்தர் வந்து செய்யவே முடியாது பாருங்க. அதனால தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதாங்க அன்பு. இயேசுவின் அன்பு என்ன தெரியுமா? உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கொடுக்கறது தான் அவரோட அன்பு. அவருக்குரிய எல்லாவற்றையும் நமக்காக கொடுக்கறது தான் அவருடைய அன்பு. ஆமென். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துறீங்களா? இயேசுவின் அன்பு விலையேற பெற்றது. அதாவது தப்பு பண்ணவனுக்கு யாராவது போயிட்டு சப்போர்ட்டுக்கு நிற்பாங்களா? யாராவது போய் நின்றுருக்கீங்களா? அவன் தப்பு பண்ணிட்டான்னு தெரியும், அவன் பாவின்னு தெரியும், அவன் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவன் என்று தெரியும், அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும்னு தெரியும். ஆனால் நமக்காக அவர் சாபமானார். நமக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இதுதாங்க அவரோட அன்பு. இந்த அன்பை தான் நாம் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இதுதான் புது உடன்படிக்கையாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கை பக்கத்தில் போகவே முடியாது. ஆனால் புது உடன்படிக்கை எப்போ வேணால் நீங்கள் போகலாம். நீங்கள் எவ்வளோ பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு துரோகங்களை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எத்தனை டைம் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லியிருக்கபடி எத்தனை டைம் விழுந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு டைம் அவரை நோக்கி நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா போதும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்தார். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதுக்குள்ள மணி 8 ஆயிடுச்சு. எப்பயாவது டைம் வந்தால் மீதி காரியத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பே தோளினிலே, அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பே தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தே ஜீவன் தந்தீர். ஏசையா ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தே ஜீவன் தந்தீர். கையை உயர்த்தி நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நான். உண்மையா சொல்றீங்களா? துதி பாடி துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாடெல்லாம். இன்னும் ஒரு தடவை மாத்திரம். நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாடெல்லாம். என் உயிர்
Praise the Lord. Hallelujah. Hallelujah. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. And praise the Lord. எங்க வந்து சேர்ந்துக்கிறீங்கப்பா? எங்க சேர்ந்துக்கிறீங்க வந்து? சொல்லுங்க. ஒன்னா சொல்லுங்கப்பா. 8 பாயிண்ட் சொன்னாரு. 1 சியோன் மலையிடத்துல வந்து சேர்ந்தீர்கள். சியோன் மலைக்காவது வந்துக்கிறேன்னு சொல்லுங்க. சியோன் மலை பிடிச்சிருந்தா இல்லை ஏசிய சபைக்கு வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுங்க. எது பிடிச்சிருக்குது? பிரைஸ் தி லார்ட். என்ன கேட்டிங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்களேன். சொல்லுங்கள். புது உடன்படிக்கையின் மத்திய நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர்னு சொல்லுங்கள். ஆ, நான் எங்கே வந்துக்கிறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய தெளிக்கப்படுகிற ரத்தத்தாண்ட வந்துக்கிறேன். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுத அங்கே வந்திருக்கிறேன் நான். அதை விட வேறு நமக்கு வேணாம். ஏன்? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். ஹல்லேலூயா. He is the mediator of new covenant. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், தெளிக்கப்படுகின்ற ரத்தம். என்ன ரத்தம்? அது தெளிக்கப்படுகிற ரத்தம் என்ன பண்ணுது? நீங்கள் வீட்டில் வந்து வசனம் படித்து பாருங்கள். 24ஆம் வசனம் பெரிய சத்தியம். அந்த தெளிக்கப்படும் ரத்தன்றமே, ஒரு மனுஷனுக்கு ரத்தம் வெளியே வருதுனாக்கா அள்ளி தெளிக்கிற அளவுக்கு இருக்கும் ரத்தம். அப்போ ஒரு பக்கெட்டு பிடிச்சி வச்சுருப்பாங்களா அழித்து தெளிக்கிறதுக்கு? தெளிக்கப்படும் ரத்தம். வா, அது எந்த ரத்தம்? ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி ரத்தம் இல்லை. கல்வாரியில் சிந்தின விலையேற பெற்ற ரத்தம். கல்வாரியில் சிந்தின விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டது. தெளிக்கப்படுகின்ற ரத்தம். அந்த ரத்தம் பாவத்தை போக்கும், சாபத்தை நீக்கும், விடுதலை கொடுக்கும், சுகம் அடிக்கும், பலம் தரும், எல்லாவற்றையும் தரும். அதை பார்க்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அந்த ரத்தம் நம்மோடு பேசும். என்ன பண்ணுங்க? ரத்தம் போய் பேசுமா? ரத்தம் பேசுமாம்மா சிஸ்டர்? ரத்தம் பேசுமா? வாயாக்குது அதுக்கு பேசுறதுக்கு. மூளை கொஞ்சம் மழுங்கி போயிருந்தாக்கா வர ஞாபகத்தில் வராது. மூளை கொஞ்சம் மங்கி போய் நல்லா கண்டதை சாப்பிட்டுட்டு மயக்கம் வந்துட்டாக்கா மங்கி வச்சா ஒன்றுமே தெரியாது. அதுக்கு தான் அடிக்கடி வரணும். கொஞ்சம் ரிவிஷன் எடுத்துக்கணும் பாடம். இந்த மாதிரி அப்பப்போ என்ன எடுத்துக்கணும்? ஒரு மனுஷன் கொலை பண்ணி செத்து போயிட்டான். அவன் பேர் ஆபேலு. அந்த ரத்தம் என்ன பண்ணுது? ஆண்டவரை பார்த்து கூப்பிடுது, கூப்பிடுது, பேசுது. யாரை பார்த்து பேசுது? அகில உலகத்தை மண்ட சராசரங்களை படைத்த தெய்வத்தை பார்த்து பேசுது, கூப்பிடுது. கூப்பிடுது ரத்தம். ஆபேலின் ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது, பேசுது. ஆண்டவரே, என்னை என் கூட பிறந்த சகோதரன் கொலை பண்ணிட்டான். ஆண்டவரே, ரத்தம் அவன் மறைச்சு போயிட்டான். அந்த ரத்தம் பூமியிலே இருந்து பேசுகிறது. ஒரு ஆபேலின் ரத்தம், ஒரு மனிதனுடைய ரத்தம் மனிதனோடு அல்ல தேவனோடு பேசும் என்றால், இயேசுவின் ரத்தம் ஏன் நம்மிடத்தில் பேசாது? ஏன் நம்மிடத்தில் பேசாது? நமக்காக பரிந்து பேசும் ரத்தம் அது. wherever you go, பரிந்து பேசும் ரத்தம். அல்லேலூயா. ஆமாங்க. தெளிக்கப்படும், பேசுகின்ற தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். காட் பிளஸ் யூ. கைதட்டி கத்திர மகிமைப்படுத்து. தேங்க் லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். ஜெபம் பாஸ்கர் ஜெபம் பண்ணும் முடிப்பார். பிரைஸ் லார்ட். நன்றி இயேசுவே. ஜெபம் பண்ணும். கர்த்தாவே, நீங்கள் ரத்தம் சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்மளோட பேசுகிற ரத்தங்க இதுங்க. ஸ்பீக்கிங். ஹல்லேலூயா. Thank you Lord. தகப்பனே, இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரே சியோன் மலையினிடத்து வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி இருக்கிறது போல
அல்லேலூயா. சியோனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறபடியாக ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓ, ஜீசஸ். நீர் சிந்தின ரத்தத்தினால, புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினால எங்களை ஆண்டவரே உம்மிடத்தில் கிட்டி சேரும்படி உதவி செய்திருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். தகப்பனே, இந்த ரத்தமானது ஆபேல் முதல் ஆண்டவரே சகரியா ரத்தம் வரம் பேசினது போல தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்தில் நாங்கள் வருகிற வேளையில நீங்கள் எங்கள் மேல் தெளிக்கவில்லை, எங்கள் மேல் பூசி இருக்கிறீங்க ராஜாவே. இந்த ரத்தம் எங்கள் மேல் ஊற்றப்பட்டது மாத்திரமல்ல, நாங்கள் போகிற இடமெல்லாம் இந்த ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த ரத்தம் அநேகரை விடுவிக்கிறது, இந்த ரத்தம் சுகமளிக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜாவே. தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துல வந்து சேர கடவீர்கள் சொன்னீங்க ராஜாவே. ரத்தம் இன்றைக்கும் எங்களோடு கூட பேசி அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கிறபடினால ஜீவனை பார்க்க கிருபை நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னிருக்கிறார். நாங்களும் கூட ஆண்டவரே இந்த மாலை வேளையில தெளிக்கப்படும் ரத்தத்தை வரும் பொழுது எங்களை சுத்திகரித்து இருக்கிறீங்க, எங்களை சீர்படுத்தி இருக்கிறீங்க, எங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ரத்தத்தை கோட்டைக்குள் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறபடி அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பேசி நம்முடைய மகனை நீங்க இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறார். புது உடன்படிக்கை ரத்தத்தினிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜாவே. இந்த ரத்தம் இங்கு மாத்திரமல்ல, எங்கள் வீடுகளை கூட தெளிக்கப்பட ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ரத்தம் வீட்டிலே தெளிக்கப்படுவது சங்கார தூதனுக்கு இடமில்லை, சத்ருவுக்கு இடமில்லை, வியாதிக்கு இடமில்லை, நோய்க்கு இடமில்லை ராஜாவே. ரத்தத்தோடு நாங்கள் ஆண்டவரே இப்போது புறப்பட்டு போகும்போது எப்போதும் ரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க. இன்னுமாய் நீங்க தொடர்ந்து சமூகத்தை அறிந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சு விட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வாயை திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சிநேகம் நம் அனைவரோடும் உலகமெங்கிலும் உள்ள சகல பரிசுத்தவான்களும் விசேஷமாக செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்தாரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.